Hello soldiers. ये helium gas balloon है. Okay. இது வந்து ஹீலியம் பலூன். இதுக்குள்ள ஹீலியம் ஹேர் வந்து ஃபில் ஆயிருக்கு. இந்த பலூன் ஏன் எப்போதும் ஃப்ளோட்லயே இருக்கு? அதை பத்தி தான் இந்த வீடியோ. ஹீலியமோட டென்சிட்டி வந்து ரொம்பவே கம்மி. இது வந்து நோபல் கேஸ், ரொம்பவே கம்மியான டென்சிட்டி உடைய ஏர் வந்து இது. இப்போ வந்து நம்ம எர்த் சர்ஃபேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டென்சிட்டி அதிகமான ஏர் தான் இருக்கும். ஆக்சிஜன், நைட்ரஜன் அந்த மாதிரி ஏர் வந்து ரொம்பவே டென்சிட்டி அதிகமான ஏர். நீங்கள் எர்த் சர்ஃபேஸ் லேயராக பிரிச்சுக்கோங்க. லேயராக நீங்கள் மேலே போக டென்சிட்டி வந்து கம்மியாகிட்டே இருக்கும், ஏரோட டென்சிட்டி. ஸோ இந்த ஹீலியம் கேஸ் என்ன பண்ணும், எனக்கு தனக்கு ஏற்ற மாதிரி டென்சிட்டியில் இருக்கிற இடத்துக்கு தான் போகும், அக்கார்டிங் டு பயான்சி பிரின்சிபல். அதனால தான் இந்த ஹீலியம் பலூன் வந்து எப்போதும் ஃப்ளோட்லேயே இருக்கும். அதே மாதிரி இந்த ஹீலியம் பலூன் எடுத்து கொண்டு போய் மூணில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது நார்மலாக தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும், அப்படியே சர்ஃபேஸ்லேயே தான் இருக்கும். ஏன்னா அங்கே இடத்துல வந்து அட்மாஸ்பியர் கிடையாது. ஸோ there is no difference between density. ஸோ பலூன் வந்து எப்போ சர்ஃபேஸில் தான் இருக்கும், மூணில். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.